வணக்கம். வாழ்க்கையில் சாதிக்க தூண்டும் தன்னம்பிக்கை வரிகள். கோபத்தில் ஒருவரை அடிப்பது மிக எளிது. ஆனால் எழும் கையை தாழ்த்தி மனதை கட்டுப்படுத்தி அமைதியாய் இருப்பது கடினமான செயல். இந்த கடினமான செயலைத்தான் நீங்கள் பழகி கொள்ள வேண்டும். இதுவே வாழ்க்கையில் எண்ணற்ற பிரச்சனைகளை தவிர்க்கும் நிம்மதியை தரும். குறைகளை ஏற்றுக்கொண்டு நிறைவோடு வாழ்வதுதான் வாழ்க்கை. வாழ்வில் இருக்கும் குறைகளை மட்டுமே கண்டு கொண்டிருந்தால் வாழ்வில் ஒருபோதும் நிறைகளை காண முடியாது. காயங்கள் இல்லாமல் கனவுகள் காணலாம், ஆனால் வலிகள் இல்லாமல் வாழ்க்கையை வாழ முடியாது. இறைவன் தனக்கு பிடித்தவர்களுக்கே அதிக பொறுப்புகளை கொடுத்து அதன் பொருட்டு சோதனைகளை ஏற்படுத்தி பக்குவத்தையும் நிதானத்தையும் தைரியத்தையும் பரிசீலிக்க விரும்புகிறார். நீ வைரமாக இருந்தாலும் தகுதியற்றவர் கையில் கிடைத்தால் நீ வெறும் கல்தான். நீ வெறும் கல்லாக இருந்தாலும் தகுதி உள்ளவர் கையில் கிடைத்தால் நீ வைரமாக மாற்றப்படுவாய். உன் மதிப்பு உன்னை மட்டும் சார்ந்தது அல்ல, நீ சேரும் இடத்தையும் சார்ந்தது. அவ்வளவுதான் வாழ்க்கை என்று பயந்து வாழாதீர்கள். இன்னும் எவ்வளவோ இருக்கிறது என்று துணிந்து வாழுங்கள். வாழ்க்கையில் துன்பம் யாருக்கும் சொந்தமில்லை, இன்பம் யாருக்கும் நிரந்தரமில்லை. நீ எவ்வாறு பேச கற்றுக்கொண்டாயோ அதேபோல் மௌனத்தையும் கற்றுக்கொள். பேச்சு உனக்கு வழிகாட்டலாம், ஆனால் மௌனம் நிறைய சந்தர்ப்பங்களில் உன்னை பாதுகாக்கும். யாரோ ஒருவர் தரும் ஏமாற்றம், துரோகம், அவமானம், விலகல்தான் வாழ வேண்டும், சாதிக்க வேண்டும் என்கின்ற உந்துதலையும் வைராக்கியத்தையும் நமக்கு கொடுக்கிறது. ஒருவர் இப்படித்தான் என்று முடிவு செய்த பிறகு அவர்களை மாற்ற முயற்சி செய்யக்கூடாது. நாம் தான் நம்மை மாற்றிக்கொள்ள வேண்டும். உங்களை விட வலிமையானவர் இந்த உலகில் யாரும் இல்லை என்று நம்புங்கள். ஒருபோதும் உங்களை நீங்களே தாழ்வாக நினைக்காதீர்கள். நல்லதை செய்பவன் உன் எதிரியாக இருந்தாலும் அவனை ஆதரிக்க மறக்காதே. கெட்டதை செய்பவன் உன் நண்பனாக இருந்தாலும் அவனிடமிருந்து விலகத் தயங்காதே. உங்கள் எண்ணங்கள் தடுமாறாமல் இருந்தால்தான் உங்கள் பயணங்களும் தடமாறாமல் இருக்கும். நீங்கள் சேரும் இடமும் சிறப்பாக இருக்கும். நான் சிறந்தவன், என்னால் முடியும், கடவுள் எப்போதும் எனக்கு துணையிருப்பார், நான் வெற்றியாளன் என்று தினமும் தன்னைத்தானே ஊக்கப்படுத்திக் கொள்வதினால் உங்களிடம் நேர்மறை சக்தியும் பிரபஞ்சத்தின் உதவியும் கிடைத்துக்கொண்டே இருக்கும். அதிகமாக பேசும் வாய், தேவையற்றதை கேட்கும் காது, தவறான கண்ணோட்டத்தில் பார்க்கும் கண், இவைதான் கூடவே இருக்கும் எதிரிகள். எது உன் சிந்தனையில் அதிகமாக இருக்கிறதோ, எதில் உன் கவனம் அதிகமாக இருக்கிறதோ அதுதான் உன் வாழ்வில் நடக்கும், உன் வாழ்வை தீர்மானிக்கும். அடிமையாய் வாழ்வதைக் காட்டிலும் கேவலமானது அடுத்தவரின் யோசனைகளுக்கெல்லாம் ஆமாம் போடுவதுதான். பதற்றத்துடன் தேடும் போது கிடைக்காதது நிதானமாய் திரும்பி பார்க்கையில் கிடைக்கும். வாழ்க்கையும் அப்படித்தான். நிதானமாய் இருக்க கற்றுக்கொள்ளுங்கள். ஒவ்வொரு நாளிலும் நல்ல விஷயங்களை தேர்வு செய்வதில் கவனம் செலுத்துங்கள். இதனால் வீணான மற்றும் எதிர்மறையான விஷயங்களில் இருந்து பாதுகாக்கப்படுவீர்கள். உடைந்திருக்கும் நிலையிலும் உன்னால் அடுத்த அடியை எடுத்து வைக்க முடிந்தால் உன்னை எவராலும் வெற்றி கொள்ள முடியாது. எண்ணங்களில் நீ அழகாய் இரு. உன் தோற்றம் எப்படி இருந்தாலும் கவலை கொள்ளாதே. இந்த பதிவு பிடித்திருந்தால் லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்க. இது போன்ற பதிவுகளுக்கு நமது ஜஸ்ட் ஃபார் ஆல் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்கும் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிருங்க. நன்றி.